Hi everyone, welcome to Ilm Easy Learn. Today we are going to discuss about the topic DC generator. So DC generator அப்படினா இதோட ரோல் என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. How it is doing na using the principle of Faraday's law of electromagnetic induction அப்படின்னு சொல்ற law. So இந்த law என்ன பேஸ் பண்ணி இருக்குன்னா ஒரு மேக்னெட்டிக் நார்த் அண்ட் சவுத் போல் அப்படின்ற மேக்னெட் இன் பிட்வீன் வந்து அதோட ஃபீல்டு இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபிளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க இடத்துல நான் ஒரு கண்டக்டர் வந்து பிளேஸ் பண்றேன். சோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் என்னோட கண்டக்டர். சோ இந்த கண்டக்டரை நான் பிளேஸ் பண்ணி இந்த கண்டக்டரை நான் மூவ் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும், which is nothing but my voltage. சோ இந்த வோல்டேஜ்ல இருந்து நான் கரண்ட் வந்து எனக்கு ஜெனரேட் ஆகும். சோ திஸ் இஸ் மை DC generator. So construction of a DC generator நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா the outer layer which is an yoke. சோ இது வந்து outer frame னு சொல்லுவாங்க. இது அயன் இல்லனா ஸ்டீல் ஆன மேட் அப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யோக் வந்து இது போல்ஸையும் இன்டர்னல் பார்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப எது போல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நார்த் சவுத் போல் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் போல்ஸ் சொல்லுவோம். சோ இந்த போல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ப்ரொடெக்ட் பண்றதுதான் என்னது என்னுடைய யோக் அண்ட் ஆல்சோ அதர் இன்டர்னல் பார்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா போல் கோர் அண்ட் போல் ஷூ. சோ இதுதான் போல் அப்படின்னு சொல்றோம். நார்த் சவுத் போல் எல்லாம் போல் ஷூ அப்படின்றப்ப தட் இஸ் த அவுட்டர் கவரிங் அப்படின்றத போல் ஷூ அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து இட் இஸ் attached to the yoke and it spreads the magnetic field. Next பாத்தீங்கன்னா field winding அப்படின்னு சொல்றாங்க. So what do you mean by field winding? ஃபீல்ட் வைண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்னுடைய மேக்னெட் இருக்கு இல்லையா? சோ இந்த மேக்னெட்டை சரௌண்ட் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட மேக்னெட், இந்த மேக்னெட்டை சரௌண்ட் பண்ணி காயில் இருக்கும். சோ அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்தி இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ திஸ் இஸ் wounded over the poles and it carries the DC current. Okay, so next பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் கோர் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து ஃபீல்டு வைண்டிங் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் யோக் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் போல் அண்ட் தென் போல் ஷூ we have completed. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்றோம். சோ ஆர்மேச்சர் கோர். சோ ஆர்மேச்சர் கோர் அப்படின்னு சொல்லும் போது இது எங்க பிளேஸ் ஆயிருக்கும்னா என்னுடைய சென்டர் ரீஜனுக்கு கொஞ்சம் மேல இருக்கும். இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதுதான் ஆர்மேச்சர் கோர். இந்த ஆர்மேச்சர் கோர் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா it has a cylindrical structure with slots. சோ நிறைய இந்த மாதிரி ஸ்லாட்டட் ரீஜன்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இந்த ஸ்லாட்டட்குள்ள எனக்கு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல் டு ரெடியூஸ் தி எட்டி கரண்ட் லாஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் கோர் அடுத்து இருக்கக்கூடியது என்னுடைய ஆர்மேச்சர் வைண்டிங். சோ ஆர்மேச்சர் கோர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இது சுத்தி இருக்கக்கூடியதான் ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்னு சொல்றோம். சோ இது கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன் தி ஆர்மேச்சர் கோர் ஸ்லாட்ல இருக்கும். இங்கதான் எனக்கு என்னோட EMF வந்து இன்டியூஸ் ஆயிருக்கும் when the rotor rotates. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்றோம். சோ கம்யூட்டேட்டர் வந்து இருக்கிறதுலே சென்டர் எலிமெண்ட். இந்த சென்டர் எலிமெண்ட் கம்யூட்டேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா how it is constructed ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிங் ஷேப்ல இருக்கும். இந்த ரிங் ஷேப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செக்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த செக்மெண்டட் எல்லாமே எனக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா it is connected to the armature கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் என்ன பண்ணுனா என்னுடைய AC அப்படின்ற கரண்ட் வந்துட்டு DC அவுட்புட்டா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து கம்யூட்டேட்டர்ல ஒரு ப்ளூ கலர்ல இங்க ஷேட் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ இதுதான் பிரஷஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரஷஸ் வந்து கிராஃபைட் இல்லைன்னா கார்பன் பிளாக்ஸ் ஆயிருக்கும். இது வந்து கம்யூட்டேட்டர்ல வந்துட்டு இருக்கும் to collect the current. So we are going to discuss about the working principle of a DC generator. So இதுல வந்து magnet N and then S இருக்கு. சோ நார்த் அண்ட் தென் சவுத் போல். சோ இந்த நார்த் அண்ட் சவுத் போல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இன் பிட்வீன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சோ தட் இஸ் கால்ட் as flux. சோ இந்த ஃப்ளக்ஸுக்கு நடுவுல தான் நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய கண்டக்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சர் தான் என்னுடைய கண்டக்டர். சோ இந்த ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சர் நான் என்ன பண்றேன்னா நார்மலாவே என்னுடைய வைண்டிங் வந்து ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து மல்டிபிள் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிங்கை மட்டும் நான் கன்சிடர் பண்ணி என்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை லேர்ன் பண்ண போறேன். சோ இந்த ரெக்டாங்குலர் சைடு வந்து நேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லி A B and then C D அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெக்டாங்குலர் இருக்கக்கூடிய இந்த கண்டக்டர் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. சோ இது வந்து இந்த ரெக்டாங்குலர் கண்டக்டர் வந்து இட் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். சோ ஏபியும் சிடியும் ரெண்டுமே ஆக்டிவ் கண்டக்டர்ஸ் இருக்கு. சோ தே ஆர் parallel. இந்த டயகிராம்ல ஆக்சுவலா பெர்பெண்டிகுலரா இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு இந்த கண்டக்டர் எப்படி பிளேஸ் பண்ணிருப்பாங்க. சோ தே ஆர் parallel to each other. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டர் வந்து
ரொட்டேட் பண்ணுவாங்க வித் an angular velocity ஒமேகா. சோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபைனலா எனக்கு எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஸ்பிளிட் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிளிட் ரிங்ஸ்ல இருந்து எனக்கு வந்து பிரஷஸ் மூலமா இந்த ரீஜன் வந்து பிரஷஸ், சோ பிரஷஸ் மூலமா ஃபைனலா என்னோட லோட்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இங்கதான் எனக்கு வந்து கரண்ட் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணுவேன். சோ இந்த கண்டக்டர் வந்து ரொட்டேட் பண்ணும். சோ இதோட ரொட்டேஷனல் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நமக்கு என்ன பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. சோ இந்த கண்டக்டர் அப்படின்றது வந்து பேரலலா இருக்கு. சோ இந்த காயில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வெர்டிகலா இருக்கு. பிளேன் ஆஃப் த காயில் வந்து parallel டு த ஃபீல்ட் லைன்ஸ்க்கு பேரலா இருக்கு அப்படின்னா ஏபி அண்ட் சிடி வந்து they are moving parallel to the magnetic field lines. அப்ப எனக்கு பேரலா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டிஸ்டர்பன்ஸுமே ஆகாது, அதாவது அது கட் ஆகாது. சோ கட் ஆகாதனால எந்த இஎம்எஃப்மே எனக்கு ஜெனரேட் ஆகாது. சோ அதனால நோ இஎம்எஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த காயிலை நான் ரொட்டேட் பண்றேன். இந்த காயில் at 90 டிகிரில எனக்கு இப்ப இங்க டயக்ராம்ல இருக்க மாதிரி 90 டிகிரில இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா that is the horizontal plane. So horizontal plane of the coil வந்து perpendicular to the field linesக்கு எனக்கு perpendicular இருக்கு. So perpendicular இருக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா the side AB and CD, so இந்த ரெண்டு சைடுமே அங்க இருக்கக்கூடிய ஃபீல்ட் வந்து கட் பண்ணும். சோ எனக்கு ஃபீல்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா சோ எனக்கு இப்படி கனெக்டர் இருக்கும் போது என்ன ஆகும்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ ஃபீல்ட் வந்து கட் ஆகுது. சோ கட் ஆகிறதுனால எனக்கு மேக்ஸிமமா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அப்ப அந்த கரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரம் A to B அப்வர்ட் டைரக்ஷன்லயும் C to Dங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன்லயும் எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து எப்படி இந்த கரண்ட் டைரக்ஷனை நான் ஐடென்டிஃபை பண்ணா யூசிங் ஃபிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். சோ இதுல நெக்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா 180 டிகிரி. சோ 180 டிகிரி வந்து எனக்கு 0 டிகிரில எதே இருக்கோ அதே கண்டிஷன் தான். அதே மாதிரி 270 டிகிரி வந்து 90 டிகிரில என்ன கண்டிஷன் இருக்கோ அதே தான். பட் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். 90 டிகிரியா இருக்கும் போது எனக்கு கரண்டோட டைரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி இருந்ததுன்னா 270 டிகிரில எனக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ அதெல்லாம் இங்க பிளாட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கண்டக்டர் ரொட்டேட்டே பண்ணலனா எனக்கு இஎம்எஃப் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். நெக்ஸ்ட் நான் கண்டக்டர் வந்து 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் இஎம்எஃப் வந்து அட்டைன் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் அதே கண்டக்டரை 180 டிகிரி அதாவது ஜீரோ மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு அகைன் இஎம்எஃப் என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. இங்க வந்து இஎம்எஃப் வந்து என்ன இருக்கு, ஜீரோவா இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து நான் கண்டக்டரை திரும்பவும் நான் ரொட்டேட் பண்றேன். பட் 270 டிகிரி ரொட்டேஷன்ல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. பட் ஆனா நெகட்டிவ் இஎம்எஃப்ல இருக்கு. நெக்ஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரில வந்து again my EMF will be equal to 0. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க மாதிரி நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. சோ இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து எனக்கு ரிவர்ஸ் பண்றதுக்காக தான் இந்த காம்படேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். சோ அது நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம பார்ப்போம் which is in the. சோ அதனால எனக்கு வந்து கரண்ட் வந்து ஃபைனலா எனக்கு சேம் டைரக்ஷன்ல இருந்து எனக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இப்படி அவுட்புட் கிடைக்கணும், நெகட்டிவ்ல இது கிடைக்காம எனக்கு டிசி கரண்டா எனக்கு கிடைக்கும். சோ இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம காம்படேட்டர்னு சொன்னது அந்த ஸ்பிளிட் ரிங்ஸ். சோ இதோட ஒர்க்கிங் பாத்திரலாம். இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஏபிசிடி அதே காயில் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள் போட்டு இங்க ஒரு ஸ்பிளிட் அப் இருக்கு இல்லையா, சோ இதுதான் இந்த காம்படேட்டர். இந்த இருக்கக்கூடிய ஸ்பிளிட் ரிங்ஸ் இது வந்து PQ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த PQ பாத்தீங்கன்னா B1 னா பிரஷ் 1 பிரஷ் 2, இந்த Bங்கிறது B1 ல அட்டாச் ஆயிருக்கு, இங்க Qங்கிறது B2 ல இருக்கு. சரிங்களா, இது வந்து கான்டாக்ட்ல தான் இருக்கு. பட் வந்து எனக்கு வந்து AB அப்படின்ற வயர் வந்து இதுல அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா என்னோட லோட்ல வந்து அட்டாச்சா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு காயில் வந்து ரொட்டேட் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. அப்ப EMF வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுது. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொட்டேஷன்ல வந்து கரண்ட் வந்து A to B வந்து எனக்கு ஃப்ளோவா இருக்குது. எங்க இருக்கு, A to B ல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. இதே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து கரண்ட் வந்து B to A வந்து ஃப்ளோ ஆகுது. பட் இதுல வந்து அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஆப்வியஸா எனக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கணும், எனக்கு ஆப்போசிட்டா தான் கிடைக்கணும். பட் ஆனா அந்த மாதிரி இருக்காது, எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் தான் கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து இந்த ஸ்பிளிட் ரிங் தான். சோ இந்த டயகிராம்க்கு இந்த டயகிராம்க்கு டிஃபரன்ஸ் பாருங்களேன். இங்க PQ இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா QP இந்த பொசிஷன் வந்து மாறிடுச்சு. சோ AB இந்த சைடு வரும்போது எனக்கு என்னோட P அப்படின்ற ஸ்பிளிட் ரிங் இந்த சைடு வந்தனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பிளிட் ரிங் இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு AC கரண்ட் தான் கிடைச்சிருக்கும். ஆனா ஸ்பிளிட் ரிங் இருக்கறனால each and every டர்ன்ல வந்து it swap the contact of the coil to the brushes. சோ இதனால EMF inside the coil reverse இருந்தாலுமே brushes வந்து எப்பயுமே ஒரே டெர்மினல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. சோ ரெண்டு டயகிராம்லயே பாத்தீங்கன்னா வந்து பிரஷ் வந்து பிளஸ் இந்த B1 பிளஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி B2 மைனஸ்ல தான். அதே மாதிரி இந்த B1 பிளஸ் இந்த B2ங்கிறது மைனஸ்ல தான் இருக்கு. சோ அதனால கரண்ட் த்ரூ தி எக்ஸ்டர்னல் லோட் வந்து எனக்கு எப்பயுமே சேமா இருக்கும். So that's why I'm getting the output like this. So this is my DC current. Thank you.